ஹாய், வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ட்ரேசிங் கிளாஸோட கிளாஸ் 3 தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சாரியில் உள்ள இமேஜை எப்படி எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவுக்கோ நெக்குக்கோ எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், இந்த பார்டர்லேயே வந்து 2 டைப்பாக வந்து பெரிய இமேஜ் கொடுத்துருக்கு. அதாவது ஒன்று இது கொடுத்துருக்கு, இன்னொன்று வந்து இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள். நான் வந்து இப்போ இந்த இமேஜை எடுத்து தான் வந்து சென்டரில் வச்சு சைடில் அங்கங்கே வந்து புட்டாஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். நான் இன்னொரு இமேஜ் இருக்கிறதையும் வந்து ட்ரா பண்ணி பார்ப்பேன். அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து சைடில் கொடுக்கறதுக்கு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சிம்பிளாக கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஃபோன் மேலே இருக்கிறதுனால அதோட அந்த ஷேடு காமிச்சு கீழே டல்லாக தெரியுது, அதனால் தள்ளி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த புட்டாஸ் வச்சு நம்ம பண்ணலாம். அதில் மேலே கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். சாம்பிளுக்காக நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். பட் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்கள் அதில் சென்டரில் அந்த 3 லைனில் அந்த விளக்கு மாதிரி, அதாவது அகல் விளக்கு மாதிரி அப்படிலாம் வருதுல்ல, அப்படி நம்ம கூட வச்சுக்கலாம். நம்ம விருப்பம் தான், எந்த மாடல்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இந்த இமேஜு இது உள்ள ஒரு பெரிய இமேஜ் கொடுத்துருந்துச்சுல, இந்த இருக்குல்ல, இதையும் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் நான் இதை யூஸ் பண்ணலை. இதில் உள்ள ஒரு 3 ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ரா பண்ணி எடுத்து அந்த உள்ளே இருக்கிற ஒரு ஃப்ளவரை தான் வந்து அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ எல்லாமே ஃபோட்டோ எடுத்து முடித்தாச்சு. இது போக எக்ஸ்ட்ராவாக வந்து முந்தியில் கொடுத்துருப்பாங்கள்ல மாடல், அது உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம அதையும் எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். இப்போ எல்லா ஃபோட்டோஸும் பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோவை தான் நான் வந்து சென்டரில் கொடுக்க போகிறேன். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன சைஸில், நான் ஏற்கனவே சொன்னது தான், நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி நம்மளோட ஸ்லீவ் வந்து எவ்வளோ சைஸில் இருக்குது, அதாவது எத்தனை இன்ச்சஸில் இருக்குது, நமக்கு இந்த இமேஜ் வந்து எவ்வளோவுக்கு வேணும். நான் வந்து இப்போ வந்து இதையுமே வந்து ஒரு 12 சென்டிமீட்டர், அதாவது 12 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு மெஷர் பண்ணிட்டு தான் நம்மளோட ட்ரேசிங் பேப்பரில் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் வந்து நம்ம 3/4 ஸ்லீவ் அந்த மாதிரி போடும்போது இதை விட பெருசாக கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இதே சேம் அளவே வச்சு நம்ம அங்கங்கே புட்டாஸ் இருக்க மாதிரி அப்படியும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். இதை ஹாஃபாக நல்லா ஜூம் பண்ணியிருக்கிறதுனால ஹாஃபாக தான் ட்ரேஸ் பண்ண முடியும். ஏற்கனவே அது எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். பிரைட்னஸை கூட்டிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபோனோட டிஸ்பிளே வந்து எவ்வளோ டைம் வந்து ஆன்லேயே இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதையும் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எது வந்து ஹையாக இருக்கோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ 12 சென்டிமீட்டரில் எடுத்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். கரெக்டாக அதோட எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இதோட ட்ரா பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் கொஞ்சம் வீடியோவை நான் வந்து ஃபாஸ்ட்டாகவே பண்ணுறேன். ஏன்னா வந்து வீடியோ பிறகு ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி இருக்கும், உங்களுக்கும் போர் அடிக்கும். நம்ம ஹாஃப் வந்து அதாவது ட்ரேஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபோனில் உள்ள இமேஜை மூவ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ட்ரேசிங் பேப்பரை வச்சு அப்படியே ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த எட்ஜஸ் வந்து, அதாவது எங்கே நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோமோ, எங்கே ஸ்டார்ட் பண்ணி அது வந்து பெண்டிங் இருந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்கம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு ரிமைனிங் பார்ட்டை வந்து ட்ரா பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மூவ் ஆகிடுச்சினாலும் நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணியிருக்கிறதுனால அந்த அளவு வந்து கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மொபைல்லே மூவ் பண்ணிவிட்டு ட்ரேசிங் பேப்பர் அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம எங்கெங்கே ஆரம்பித்து வச்சுருக்கோமோ அந்த பிளேஸ் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த உள்ளே இருக்கிற அந்த ஷேப்பு, நான் இந்த இடம், அப்புறம் கீழே நம்ம வந்து 2 லைன் கொடுத்துருக்கோம்ல, அது எல்லாம் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் திரும்ப ட்ரா பண்ண ஆரம்பிங்க. இப்படி ட்ரா பண்ணிகிட்டு இருக்கும்போதே மூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கு ஏற்றாப்புல வச்சு
அதாவது நம்ம ஒரு இடம் மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கோமோ அந்த இடம்லாம் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு ட்ரா பண்ணுங்கள். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பரை கிராஸில் வச்சுருந்துக்கலாம். அதனால் வந்து எல்லா இடமுமே கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு ட்ரா பண்ணுங்கள். பாருங்க ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணும்போது நான் இப்போ எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆச்சு. நான் வந்து திரும்ப ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இமேஜ் தான் நான் வந்து ஸ்லீவோட சென்டரில் வைக்க போகிறேன். இப்போ இன்னொரு இமேஜ் இதே மாதிரி பெரிய இமேஜ் வந்து நம்ம ஒன்று ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். அந்த இமேஜையும் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அதாவது இந்த இமேஜ் நான் வைக்க போகிறதில்ல. இந்த பார்டர்லேயே இன்னொரு இமேஜ் கொடுத்துருந்துச்சுல, அதாவது உள்ளே வந்து 3 ஃப்ளவர் வர மாதிரி, இதை வந்து மினிமைஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அதாவது அங்கங்கே புட்டாஸ்க்கு வைக்கலாமா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்ரா பண்ணேன். அது வந்து எனக்கு என்னமோ அது வந்து அதை விட சிம்பிளாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி எதுவும் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன இமேஜஸ்லாம் இருக்கோ எல்லாமே வந்து எடுத்து ட்ரா பண்ணுங்கள். வச்சு பாருங்கள் எது வந்து வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டுக்கு தெரியும். சிம்பிளாக இருக்கணுமா, கிராண்டாக கேட்குறாங்களா, அந்தளவுக்கு வைக்கும்போது சிலவங்க சொல்லுவாங்க இந்த இமேஜ் எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சிலவங்க உங்கள் விருப்பம் எப்படினாலும் வச்சு தச்சுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம இப்போ கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நமக்கு தோணுச்சுன்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ட்ரா பண்ணுறேன். ஆனால் வந்து நான் இதில் உள்ள இந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வைக்க போகிறேன். இதை வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணணுங்கிறதுக்காக ட்ரா பண்ணி காமிக்கேன். இப்போ பாருங்கள், இது நம்ம வந்து ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தனியாகவும் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுக்கு வந்து இந்த ஃப்ளவரை வந்து, அதாவது உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளவரை ஒன்றா ட்ரா பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நீங்கள் அந்த ஃப்ளவருக்கு பதிலாக சும்மா அங்கங்கே ஒரு டாட்டை மட்டும் வச்சுட்டு லேசி டேசி ஸ்டிச்சில் நம்ம ஃப்ளவர் போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் கரெக்டாக தான், இதுக்கு மேட்சாக கரெக்டாக வரும். நம்ம வந்து நம்மளோட திங்கிங் தான், எப்படினாலும் நம்ம கொடுத்துக்கலாம். அவங்க கேட்குற அமௌண்ட்டை பொறுத்து நம்மளோட டிசைன் மாறும். கொஞ்சம் கிராண்டாக கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா கிராண்டாக போடலாம். இந்த மாதிரி தான். இப்போ இதை வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் இதோட ஃப்ளவரை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணி பாருங்கள், சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதையும் தனியாக ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ இதிலையே வந்து ஒவ்வொரு ஷேப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ இப்படி கூட நம்ம கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசி டேசி ஸ்டிச்சு த்ரெட் வச்சு கூட கொடுக்கலாம், ஜர்தோசி வச்சும் கொடுக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் உங்களுக்கு அதில் தனியாக சும்மா ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம சும்மா லேசிங்கும்போது நம்ம ஒரு இதை கொடுப்போம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து ஷேப் கரெக்டாக வரலை அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இல்லைன்னா அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் கொடுக்கலாம். நிறையா லீஃப் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதில் கீழே வந்து பாருங்கள், தனியாக லீஃப் மாதிரி கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். எப்படினாலும் நம்ம கொடுத்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இப்போ வந்து நம்ம எல்லா பிக்சரும் ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. இனிமே வந்து ஸ்லீவில் எப்படி வந்து இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த 3rd கிளாஸ். இப்போது பாருங்கள், ஸ்லீவ் ஏற்கனவே நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஹாஃப் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எப்படி 3/4 டிசைன் பண்ணுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். நான் வந்து இது வந்து டைரெக்டாக ப்ளவுஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுனால நான் இதே ஹாஃப் ஸ்லீவே எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதோட சைஸுக்கு வந்து நம்ம ஹாஃபுக்கு கரெக்டாக வைக்கணும். அதே மாதிரி நம்மளோட இமேஜ் எடுத்திருக்கோம்ல, அதுவும் கரெக்டாக அந்த ஹாஃப் வந்து சென்டரில் உட்காரணும். அதுக்கேற்றாப்புல நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிற இமேஜை எடுத்து கரெக்டாக சென்டர் பார்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்டர் பார்ட் உங்களுக்கு அதில் கிடச்சிரும். அதை அப்படியே எடுத்து ட்ரேசிங் பேப்பருக்கு கீழே கொடுக்கும்போது அந்த பார்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த கீழே உள்ள பேப்பரை எடுத்து அப்படி நம்ம வைக்காமல் வச்சோன்னா கொஞ்சம் சின்ன சின்ன
மிஸ்டேக் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் சென்டரை விட்டு கொஞ்சம் கிராஸில் வரலாம். இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா அதில் உள்ள சென்டர் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சென்டர் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதை அப்படியே ட்ரேசிங் பேப்பருக்கு கீழே நம்ம ஏற்கனவே ட்ரேசிங் பேப்பரை மடித்து சென்டர் வச்சுருப்போம். அந்த சென்டரும் இந்த சென்டரும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே எவ்வளோ லென்த்து விடணும், கீழே எவ்வளோ லென்த் விடணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்டருக்காக லைன் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு இருக்க மாதிரி, 1 சென்டிமீட்டர் அளவு கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, மேலேயும் கொஞ்சம் ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவு கேப் வச்சு நான் வந்து இந்த பிக்சரை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த எட்ஜ் எல்லாமே கரெக்டாக வர மாதிரி, அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வர மாதிரி ட்ரா பண்ணணும். அதுதான் முக்கியம். ஏன்னா வந்து நம்ம இதை தான் வந்து அப்படியே கிளாத்தில் மாற்றிட்டு ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம அது இதிலையே வந்து சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா, இதில் சேஞ்ச் ஆகிருக்கிறது தான் அங்கேயும் சேஞ்ச் ஆகும். அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து அந்த ஃபினிஷிங் வராது. அதனால் அந்த எட்ஜ் எல்லாம் கரெக்டாக வர மாதிரி போடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் ஆரி ஒர்க் போடும்போது அந்த ஷார்ப்னஸ்க்காக நம்ம ஆப்போசிட் சைடு போட்டு ரிவர்ஸில் வரும்போது அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக வரும்ல, அது வந்து கரெக்டாக வரும். அதனால் அதை கரெக்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதில் நம்ம அந்த சைடில் வந்து வர மாடல் வந்து நம்ம ப்ளவுஸில் சாரியில் இருந்தபடியே தான் நம்ம போட்டிருக்கோம். அது வந்து ஒவ்வொன்றும் சேஞ்சஸ் ஆகுது. அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. அதில் இருக்கிறது தான் நம்ம அப்படியே போட்டிருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா இனி நெக்ஸ்ட்டு வந்து அங்கங்கே புட்டாஸ்க்காக அந்த குட்டி குட்டி ஃப்ளவர் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம்ல, அதுதான் போடணும். அதை போட்டோம் அப்படின்னா அதிலே நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் நல்லாவே கிராண்ட் ஆயிரும். இதை விட நம்ம இன்னொரு பார்டரில் இன்னொரு இமேஜ் இருந்தது போட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து கொச்ச கொச்சான இருந்த மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எந்தெந்த இடத்துலலாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல பார்த்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பிக்சருக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரா பண்ணுறேன். இதிலேயே வந்து ஷேப் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரே ஷேப்பில் எல்லாமே இருந்த மாதிரி இல்லை. இப்போ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்குவோம். கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த இமேஜ், அடுத்தால அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த இமேஜ் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 இமேஜுக்கும் சென்டரில் வர மாதிரி கொஞ்சம் மேலே, அப்புறம் அதுக்கு அடுத்தால உள்ள 2 ஃப்ளவருக்கும் சென்டரில் வர மாதிரி மேலே ஒரு இமேஜ், அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். எந்த மாதிரி நம்ம அங்கங்கே புட்டாஸ் போடும்போது ஹாஃப் ஸ்லீவ் சைடு மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். மீதி ரிமைனிங் பார்ட் வந்து நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். 2ஆக நம்ம வந்து மடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அது வந்து அந்த சைடில் தெரியும். அதை வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஃப்ளவருக்கும் சென்டரில் வர மாதிரி இதில் ஒரு ஃப்ளவர் போடுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த 2 ஃப்ளவருக்கும் சென்டரில் வர மாதிரி இன்னொரு ஃப்ளவரை போடணும். அதுக்கப்புறமா கேப் இருந்தால் நம்ம அடுத்தல போட்டுக்கலாம். நான் இருக்கும் போடுவேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம அதில் போட்டுக்கலாம் ஒன்று. ரொம்ப மேலே தள்ளி போகிற மாதிரி வந்துச்சுன்னா போடாதீங்க. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு வேளை பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க. வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஷினில் ஊசி உடைஞ்சிரும். அதனால் அதை வந்து பார்த்து கவனமாக போடுங்க. இப்போ அதுக்கு அடுத்தால போடுறதுக்கு நமக்கு ஸ்பேஸ் இல்லை. அதனால் விட்டுடலாம். இப்போ இங்கே கொஞ்சம் இடங்க வந்து ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. அதனால் அதில் ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே 2ஆக மடிக்கணும். ஏற்கனவே வந்து சென்டர் பார்ட் நம்ம மடித்து தான் வச்சுருப்போம். அதே பார்ட்டு கரெக்டாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஆப்போசிட் சைடில் நம்ம போடுற இமேஜ் பிக்சர்ஸ் எல்லாமே கரெக்டாக வரும். 2 பக்கமும் ஒன்றா இருக்கும். இதில் நம்ம வந்து இந்த உள்வளைவு வெட்டியிருப்போம் பார்த்தீங்களா, உள்வளைவு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அப்படி வரும்போது அதில் பாதி ஃப்ளவர் வந்து கட் ஆகுது. ஒன்று நீங்கள் மீதி இருக்கிற ஃப்ளவரை போடலாம், அப்படி இல்லைன்னா அதை போடாமல் கூட விட்டுடலாம். பாருங்கள், கீழே பாருங்கள், பேப்பர்ஸ் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வந்திருக்கு. அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே ட்ரா பண்ணி எடுக்கணும். ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி ட்ரா பண்ணோம் அப்படின்னா தான் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம அந்த சைடு போட்ட மாதிரியே 2 ஃப்ளவர் போட்டுட்டு அதுக்கு சென்டரில் ஒரு ஃப்ளவர் வர மாதிரி அப்படி போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒன்றா வரும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இப்படி பண்ணும்போது வந்து 2 பக்கமுமே ஈக்குவலாக
இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அதில் ஹாஃப் ஃப்ளவர் வர மாதிரி போடுறேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ முடிச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னையோட கிளாஸு. இதே மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இமேஜ் எடுத்திருக்கீங்க சாரீலேருந்து அந்த பிக்சரும் எனக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும், சரியா? அதனால் சாரீ இமேஜ் எடுத்து அதில் என்னென்ன பிக்சர்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அதையும் சேர்த்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்